அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். எந்த விதமான பைஎஸ்எல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா மண்டே எந்த மாதிரி ஓப்பனிங் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்ல பார்த்தீங்கன்னா ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆனாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். சரிங்களா, ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே நமக்கு ட்ரேட் ஆனாங்க. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுல இருந்து பார்த்தீங்கன்னா பிலோ பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு ஒரு ஏரியாவில் நின்று இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க ஒரு பேலன்ஸ் பண்ணாங்க. போன வீக்லி பேலன்ஸ் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அப்புக்கு உண்டான டைரக்ஷன், அதாவது பயாஸ் பார்த்தீங்கன்னா புல்லிஸ்ல இருக்கு. நமக்கு அதுல ஒரு சைட் வேஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டவுன் டைரக்ஷன் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது போன வீக்ல நடந்திருக்கு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீக்ல எந்த மாதிரி நடப்பாங்க அப்படி பார்க்கலாம். நமக்கு எக்ஸ்பைரி டே பேஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பைரி டேல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைட் வேஸ்ல மூவ்மெண்ட் கொடுத்து நமக்கு ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். சரிங்களா, எக்ஸ்பைரி டே முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைட் வேஸ்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள மூவ்மெண்ட் இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஓவரால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே 150 பாயிண்ட்டுக்குள்ள நமக்கு மூவ்மெண்டத்துல இருந்தாங்க. அங்கிருந்து பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் டே, அதாவது மண்டே, போன வீக்கோட ஃபர்ஸ்ட் டேவோட லோ நமக்கு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளே பிரேக் அவுட் கொடுத்துருந்து ஒரு டவுன்ஃபாலுக்கு ஸ்ட்ராங்கா மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு கேப் அப் கொடுத்த நமக்கு ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். அந்த இடத்த ஒரு பேலன்ஸ் ஆர்டர் இருந்ததுன்னா கூட அவங்க பையிங் ஆர்டர் இருந்திருக்கலாம், லிக்விடிட்டி கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் கூட நடந்திருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த போதுமான ஆர்டர் பிளேஸ் ஆகிருக்கிறது கவர் பண்ணிக்கிறாங்க. அதாவது பார்த்தா இந்த இடத்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கருத்தை பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கன்யூஸா செல்லிங் நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு இங்க என்ன ஆர்டரா பிளேஸ் பண்ணி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்தையே கம்பேர் பண்ணும்போது பார்த்தா நமக்கு ஒரு செல்லிங் ஆர்டர் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். அதனாலதான் ஒரு டைரக்டா டவுன்ஃபால் சடனா நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்க முடியும். ஓவரால் பார்க்கும்போது பார்த்தா நமக்கு இந்த மிட் பாயிண்ட் அப்படிங்கிற லெவல்ஸ் தெரியும். ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணாங்க. நம்ம இங்க இருந்து பார்த்தா நமக்கு ஒரு ரீடெஸ்ட் உண்டான ரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்படின்னா டைரக்ஷன் உண்டான ரீடெஸ்ட் ஏரியாவில் நமக்கு நியரஸ்டா அந்த லெவல்ஸ்க்கு நியரஸ்டா இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த லெவல்ஸ் டேப் பண்ணிட்டு நமக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா 23,600 இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பையிங் உண்டான ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, ஓவரால் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வேலை நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேப் அப் மூவ்மெண்ட் நடந்தாங்கன்னா அப்படின்னா 23,900க்கு மேல சரிங்களா மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸா ரியாக்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் 24,000க்கு அபோவ் போனாலும் நமக்கு ஸ்ட்ராங்கா அப்புக்கு உண்டான டைரக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு பிலோ டவுன் ஃபாலுக்கு உண்டான டைரக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணா 23,600 அப்படிங்கிற லெவல்ஸ் சரிங்களா. இந்த 23,620 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு பிலோ நமக்கு போனாங்கன்னா நமக்கு 23,386 அப்படிங்கிற லெவல்ஸ் தான் சப்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியும். நம்ம ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேலன்ஸ் ஏரியாவிலேயே நமக்கு பேலன்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவாங்களா சரிங்களா. ஃபர்ஸ்ட் டே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மண்டே பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 23,850 டு 23,700 அப்படிங்கிற லெவல்ஸ்குள்ளேயே நமக்கு சஸ்டெயின் பண்ணி 1 பாயிண்ட்டுக்குள்ளேயே சஸ்டெயின் பண்ணுவாங்களா இல்ல அபோவ் போவாங்க அப்படிங்கிறது பேஸ் பண்ணி நமக்கு மண்டே நீங்க வெயிட் பண்ணுங்க சரிங்களா. எந்த ட்ரேடை அவாய்ட் பண்றது பெட்டரான விஷயமா இருக்கு. ஏன்னா இவங்க என்ன மண்டே என்ன டிசைட் பண்றாங்கன்னு பேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டைரக்ஷன் உண்டான எங்கே பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியும். சரிங்களா, நீங்க பாருங்க எல்லாமே பாருங்க. மண்டே பாத்தீங்கன்னா சைட் வேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டேவோட வீக்லி ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் டே இருந்துச்சுன்னா அங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க சரிங்களா. அவங்க என்ன பண்றாங்க, எந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி நீங்க ஒரு டைரக்ஷன் என்ட்ரி பிளான் பண்ற மாதிரி இருக்கு. மேஜரா இங்க முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே ஒரு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நமக்கு மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் அப்புக்கு உண்டான டைரக்ஷன் போகும், டவுனுக்கு உண்டான டைரக்ஷன் போகும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டே இருக்கு. மேல போற மாதிரியும் காட்டும், கீழே வர மாதிரியும் காட்டும். அப்படிங்கும்போது பார்த்தா நீங்க கான்ஃபிடண்டா நீங்க டைரக்ஷன் டிசைட் பண்ணுங்க சரிங்களா. டைரக்ஷன் டிசைட் பண்ணிட்டு ஒரு புட் சைட்ல போறோமா
கால் சைடுல போகணுமா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு டைரக்ஷன் இருக்கு கால் சைடு தான் அப்படின்னா கால் சைடுக்கு உண்டான ஆக்டிவிட்டியில மட்டும் இருக்கும் சரிங்களா. ஃபுட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணாத மாதிரி கால் சைடுக்கு உண்டான ஆக்டிவிட்டிலே இருங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு என்ட்ரி வந்து பேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க மேஜரா வந்து ஒருத்தரை கண்டு இங்க வந்து பயப்படக்கூடிய விஷயம் தான் வந்து நடந்துட்டு இருக்கா. அப்படியே வந்து 2 பேருமே ஈக்குவலா ஃபைட் பண்ணாங்கன்னா அது வந்து சைட்வேஸா முடியக்கூடிய விஷயமா இருக்கும். 2 பேரும் ஆப்போசிட் வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பயப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஒரு டைரக்ஷன் உண்டான மூமெண்டம் வந்து இருக்கும். ஏன்னா 2 சைடுமே வந்து மூமெண்டத்தை வந்து கிரியேட் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நேக்கட்டா ஒரு டைரக்ஷன் போகும். சப்போஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹைல வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு செல்லர்ஸ் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா கால் செல்லர்ஸ் வந்து செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்ணிக்காங்க அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும் சரிங்களா. அதனாலதான் வந்து நமக்கு வந்து ஃபாலோ ஆயிருக்கு. அப்படிங்கும்போது ஆப்ஷன் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துருக்கு கால் சைடுக்கு உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மேஜரா வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயமா. அப்படிங்கும்போது இங்க ஓவரால் பார்த்தோம்னா கால் செல்லருக்கு உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா வந்து காலுக்கு உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பாக்கணும். அப்படிங்கும்போது இவங்களோட ப்ராஃபிட் புக்கிங் எந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து டிசைட் பண்ணணும் சரிங்களா. அப்படிங்கும்போது இவங்களோட ப்ராஃபிட் புக்கிங் எங்கவா இருக்கு அப்படின்னா வந்து இங்க அப் ட்ரெண்டுக்கு உண்டான டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் உண்டான புட் செல்லரோட அதாவது கால் செல்லரோட ப்ராஃபிட் புக்கிங் கூட இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க வந்து வெயிட் பண்ணி எந்த லெவல்ஸ்ல வந்து வந்தாங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்குண்டான டைரக்ஷன் வந்து மேஜரா வந்து பாருங்க சரிங்களா. அப்படிங்கும்போது நமக்கு வந்து இங்கேயே வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது கூட நீங்க நடக்கலாம். அப்படிங்கும்போது நீங்க ஆப்ஷன் பிரீமியத்தோட லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்க வந்து எந்த மாதிரி டைரக்ஷன்ல வந்து ரிவர்சல் ஆகுறாங்க எந்த ஸ்ட்ரைக்கு அபோவ் இருக்காங்க எந்த ஸ்ட்ரைக்கு பிலோ இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நீங்க வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து பிளான் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா. நீங்க வந்து பிலோ வந்து கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க நிப்டி டுமாரோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.